ரைட். இன்றைக்கு சாபத்திலே இருந்து ஆசீர்வாதத்திற்குள். ஹல்லேலூயா. அதற்கு முன்னதாக சில அதிகார வார்த்தைகளை நாங்கள் மேலோட்டமாக வாசித்துவிட்டு அதன் பிற்பாடு நாங்கள் சில சாபத்துக்கீடான பொருட்கள், காரியங்கள் செய்து கொண்டு வந்தது, சந்ததி செய்தது, நாங்கள் செய்தது எல்லாவற்றையும் ஆதாரபூர்வமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். நீதிமொழிகள் 28வது அதிகாரம், நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த மண் உலகம் இறங்கி வந்து அடிக்கப்பட்டார். நன்கு கவனியுங்கள். நாங்கள் சேரக்கூடாத இடத்தில் சேர அவருடைய இரத்தம் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் மூலமாக அணுக வேண்டிய காரியங்களை நாங்கள் நேரடியாக அவரோடு பேசி விட்டுவிட அந்த திரைச்சீலையை தேவன் இரண்டாக கிழித்து பிளந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாசலை திறந்திருக்கிறார். எங்களுடைய காலிலே ஏதோ ஒரு அழுக்கு பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்பொழுது வீதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். வீதிதான் அது கடந்த கால வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை என்று நினைத்து கொள்ளுங்கள். இப்போ அதே அழுக்கோடு நான் என்ன செய்கிறேன்? இந்த சபை வளவுக்குள்ளே வருகிறேன். அதே அழுக்கோடு நான் வரலாமா? சொல்லுங்க, வரலாமா? வரலாம். நான் இந்த வளவுக்குள்ள கால் வைத்ததும் அந்த அழுக்கு உடனடியாக அது துடைக்கப்பட்டு அல்லது கழுவப்பட்டு விடுமா? இல்லை. அதே அழுக்கோடு இப்பொழுது சபைக்குள்ளே வருகிறேன். அதே அழுக்கோடு வரலாமா? வரலாமா? சொல்லுங்கள், வரலாமா? வரலாம். வீட்டுக்குள்ளே ஏதாவது கூடாத காரியங்களை மிதிச்சிட்டு அதே அழுக்கோடு வீட்டுக்குள்ளே போகலாமா? போகலாம். அதே போலதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று பல நூற்றாண்டு காலமாக சொல்லிக் கொண்டு வருகிறவர்கள் இப்பொழுது வரை செய்து கொண்டிருப்பது, அழுக்கை மிதித்தார்கள், அழுக்கோடு வந்தார்கள், அழுக்கோடு வந்து குந்தினார்கள். ஆனால் கேட்டால் சொல்லுவார்கள், அது இயேசுவின் நாமத்தில் எல்லாம் போயிடும். இல்லை, இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம்தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, பாவங்களை மறைக்கிறவன். நீங்க சபைக்குள்ள வந்துட்டும் உலகத்தை விட்டு சபைக்குள்ளே வந்ததற்கு பிறகும் பாவத்தை மறைக்கலாமா? மறைக்கலாமா? ஏன் மறைக்கலாது? மறைக்கலாம். கடந்த காலங்களிலே துணிகரமான எத்தனையோ பாவங்களை செய்திருக்கலாம், அதை மறைக்கலாம். ஆனால் அங்க வசனம் சொல்லுகிறது, அவைகளை விட்டு விடுகிறவனோ அவனுக்குத்தான் என்ன கிடைக்குது? இரக்கம் கிடைக்குது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இப்ப நானாக பார்க்க வேண்டும், காலை திருப்பி நானாக அந்த தண்ணீர் அண்டைக்கு செல்ல வேண்டும். நானாக என்ன செய்ய வேண்டும்? அதை கழுவ வேண்டும். கழுவினதற்கு பிற்பாடு மனம் இருக்காதா? இருக்கும். அதை போட்டு தேய்க்க வேண்டிய வண்ணமாக சில சோப், ரின்ஸோ இப்படியான காரியங்களை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். அதை மிகவும் கட்டியாக கழுவ வேண்டும். இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அது எல்லாம் முடிந்தது. அப்படியானால் ஏன் இன்னும் உலக ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடி உலக ஜனங்கள் ஏன் இன்னும் சாபத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்காக மாத்திரமல்ல உலக ஜனங்கள் அனைவருக்குமாகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அனைவருக்குமாகவே உயிரோடு எழுந்திருக்கிறார்.
நான் நானாக திருந்தாவிட்டால் யாரும் என்னை என்ன செய்ய முடியாது. நீங்களாக திருந்தாவிட்டால், நீங்களாக பார்த்து கழுவாவிட்டால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் சொல்லுவது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். என்ன பாவமாக இருந்தாலும் மறைத்தால் வாழ்வு இல்லை. பாருங்க, சில வார்த்தைகளை நாங்கள் வாசித்து விட்டு அதற்கு பிற்பாடு ஆணித்தரமாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஓகே, மத்தேயு 3வது அதிகாரம், மத்தேயு 3:6. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜோர்தான் நதியில் அவனால் ஆறால் யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, பாவத்தை அறிக்கையிட்டு என்று இல்லை, அதிலே பாவங்களை எப்படி என்னண்டு பாவங்களை. வாழ்க்கையில் எத்தனை பாவம், சந்ததி 2 நூற்றாண்டு 3 நூற்றாண்டு 4 நூற்றாண்டு காலமாக எங்கள் முன் சந்ததி எத்தனையோ பாவங்கள். அப்ப பாவங்களை, நூற்றுக்கணக்கான பாவம். பாவம் என்கிற வார்த்தை ஒன்றுதான், ஆனால் அதிலே பல வகைப்படும் பாவங்கள். அதை இன்னும் விளக்கமாக நாங்கள் பார்க்கலாம். பாருங்க, அடுத்தது மத்தேயு 23:25. மத்தேயு 23:25. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இப்போ என்னவாம்? மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களை நீங்கள் வெளிப்புறத்தை மாத்திரம் சுத்தப்படுத்துறீங்க, அதன் உள்புறத்திலோ அவைகள் என்னத்தினால் நிறைந்திருக்கிறது? வாசிங்க, கொள்ளையினாலும் அநீதத்தினாலும். அப்போ வெளியரங்கமாக மாத்திரம், வெளிப்பிரகாரமாக மாத்திரம் மினுங்கள் ஜோடிக்கப்பட்டு அழகாக காணப்படுகிறது போல, ஆனால் உள்புறம். நேற்று இந்த மரத்தை தரித்தேன், என்னடா இருந்தாப்புல செத்து போயிட்டது, கவலைதான். பிறகு அதை நாங்கள் கொஞ்ச நாள் வெளிப்பிரகாரமாக பார்த்த பொழுது அழகாக இருந்தது. அதை கிண்ட ஆரம்பித்த பொழுது அதற்குள்ளே இருந்து வண்டுகளும் அழுக்கு மனங்களும் என்ன செய்தது? வெளியிலே வர ஆரம்பித்தது. கிட்டே நிற்க முடியாதபடி ஸ்மெல், அவ்வளோ வாசமாக இருந்தது, நாற்றமாக இருந்தது. ஆனால் அந்த மரத்தை பார்த்ததும் அழகாக இருந்தது. படிப்படியாக 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 இலைகள் வாட ஆரம்பித்தது. அந்த வண்டுகள் எடுக்கப்பட வேண்டும். தென்னை மரத்துக்குள்ளே சில வேளைகளில் ஓட்டை அடித்து வண்டுகள் பதுங்கி இருக்கும். அதை அப்படியே விட்டால், தென்னை மர சங்கம் சொல்லுங்க பாப்போம், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கும். அதற்குரிய ஒரு மலைத்தேனை அல்லது அதற்குரிய மருந்தைத்தான் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வெளியரங்கமா மாத்திரம் நல்லா இருக்குது, உள்ளரங்கமா உள்ளுக்குள்ள போய் பார்த்தால் அங்கே அழுக்கு படிந்திருக்கிறது. மற்றது பாருங்க, மத்தேயு 27:4. மத்தேயு 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? யூதாஸ். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். காட்டி கொடுக்க ஊழியத்தை செய்து கொண்டு சபைக்குள்ளே வரலாமா? வரலாம். ஆனால் தொடர்ந்து பார்க்கிற நேரத்திலே அது ஒரு சாபத்துக்கீடான காரியம். அப்படி சாபம் தொடர்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தார். காட்டி கொடுத்தல் என்பது பாவம். அதுவும் எதற்காக? 30 வெள்ளிக்காசுக்காக. இயேசுவோடே கூட இருந்தவர் இப்பொழுது காட்டி கொடுக்கிறார். இந்த பாவம் அவர் வாழ்க்கையிலே சாபமாக மாறியது. எப்படி பார்க்கலாம்? இதற்கு முன்னதாக, அதாவது காட்டி கொடுக்கும் முன் சந்தோஷமாக இருந்தவர், ஹாப்பியாக இருந்தவர், காட்டி கொடுத்த பின் அழுகிறார், புலம்புகிறார்.
குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. இதை மத்தேயு 27வது அதிகாரம் 1 தொடக்கம் நாங்கள் வாசித்து பார்ப்போம். மத்தேயு 27 1 தொடக்கம் வாசித்து பார்க்கலாம். விடியற் காலமான பொழுது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். காட்டி கொடுத்ததன் நிமித்தம் இப்பொழுது இயேசு கைது செய்யப்பட்டார். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த, இப்போ பாருங்க யூதாஸை குறித்து வருகிறது, காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை, பாருங்க, அவன் எந்த பணத்திற்காக அதை காட்டி கொடுத்தானோ அது அவனுக்கு கடைசியில் உதவவில்லை. பாருங்க, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். காட்டி கொடுத்தது பாவம், அதுவும் குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்தது பாவம். பாவத்தின் விளைவு சாபமாக மாறியது. சாபம் நிம்மதியை திருடியது. அந்த காரியத்தின் நிமித்தம் அவன் தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போனான். உலகெங்கும் பலர் பண ஆசையில் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் பல கொடூரமான சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பணத்திற்காக உயிரை கொள்ளுகிறார்கள், பணத்திற்காக சகோதரங்களை கொள்ளுகிறார்கள், பணத்திற்காக குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற பொன்னையும் மண்ணையும் பறிக்க வழியிலே கொள்ளுகிறார்கள். ஆட்களை செட் பண்ணி அடிக்கிறார்கள். நீதிமன்றங்களை எடுத்து பார்க்கிற பொழுது சில லாயர்மாரை பிடித்து, சட்டத்தரணிகளை பிடித்து பணத்தை கொடுத்து பொய்க்கு பேச வைக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் அழுது கொண்டு நிற்கிறார்கள். அது பாவம். பாவம் சாபமாய் மாறும். அது உனக்கும் 3ஆம் 4ஆம் தலைமுறையாய் உங்கள் பிள்ளைகளையும் தொடரும் சாபமே. ஆகையினால் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அவைகள் உடைக்கப்படும் வரை, ஒருவேளை இந்த காரியத்தை முன்னோர்கள் செய்திருக்கலாம், எங்களுடைய பாட்டன் பூட்டி தாத்தா பாட்டி அந்த காலங்களிலே செய்திருக்கலாம், அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் அவைகள் உடைக்கப்படும் வரை உங்களையும் மற்றும் உங்கள் பிள்ளைகளையும் அது விடவே விடாது. நிம்மதியாய் வாழ விடாது. தற்கொலைக்கு கொண்டு போகும், சமாதானத்தை கெடுக்கும், ஆசீர்வாதங்களை கெடுக்கும். ஆகையினால் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், சாபம் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே கிரியை செய்தால் அவனை அது வாழ விடாது, கொஞ்சம் கொஞ்சமாய் அரித்து கொண்டே இருக்கும். அடுத்தது பாருங்க, 1 யோவான் 1:8. 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே. பாவத்தினால்தான் சில ரோகங்கள், அதை அப்படி என்று பார்க்கலாம். ரைட், இப்போ துருவாக நாங்கள் பாடத்துக்குள்ளே வரப்போகிறோம். சாபத்தில் இருந்து ஆசீர்வாதத்திற்குள் கடந்து செல்வது. ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி. இந்த செய்தி அநேக மக்களுக்கு பெருமளவில் உதவியாக இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். சமுதாயத்தையும் மற்றும் திருச்சபைகள், நாடுகளையும், தனிப்பட்ட ஒரு நபரின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு செய்தி. அநேக மக்கள் தங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றுடன் அவர்கள் தொடர்ந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன, ஏது, அது எங்கே இருந்து வருது, ஒன்றுமே தெரியாது. ஏதோ ஒரு சோகம் இவர்கள் வாழ்க்கையிலே நுழைந்து அவர்களுடைய வெற்றியை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. இவர்கள் வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதபடி அது தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. இலகுவாக சொல்லுகிறேன், அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறதான இந்த காரியம் அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற ஒரு சாபம். போதகர் டெரிக் பிரின்ஸ் அவருடைய
ஊழியங்களை நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது அவர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு மகள் அவருடைய கூட்டத்திற்கு வந்திருந்தார்களாம். பிரசங்கம் பண்ணுவதற்கு மேடை ஏறுகிறார். ஏறுவதற்கு முன்னதாக கர்த்தர் அத்தனை ஜன கூட்டத்திற்குள்ளும் ஒரு குடும்பத்தை காண்பிக்கிறார். காண்பித்து ஆண்டவர் பேசுகிறாராம், அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு சாபம். அப்ப இவர் இறங்கி போய் அவர்களோடு பேசி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது, அதை முறியடித்து நான் ஜெபிக்கட்டுமா என்று சொல்லி கேட்டாராம். கேட்ட பொழுது அந்த மகளின் தகப்பன் சொன்னாராம், சரி ஐயா ஜெபியுங்கள். சாதாரணமான ஜெபம் அல்ல, சாபத்தை உடைப்பதற்கான ஒரு அதிகாரபூர்வமான ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு அவர் சொன்னாராம், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னுடைய மகளுடைய காலை பாருங்கள், ஒரு மாவு கட்டு, அதாவது நாங்கள் சொல்லுவோம் 10 போடுறது, இப்படியாக சொல்லுவோம், ஒரு கட்டு சுற்றப்பட்டிருக்கிறதாம். இவர் என்ன என்று சொல்லி கேட்டாராம், 18 மாதம், கிட்டத்தட்ட 18 மாதம் ஒரே காலில் தொடர்ந்து அடி விழுந்து கொண்டே இருக்கும். அது சுகமாகும், மறுபடியும் அதே காலில் அடி விழும். ஹலோ, கவனிங்கள். உங்கள் வாழ்க்கையில அப்படி சம்பவித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாபம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் அது சுகமாகும், மறுபடியும் அந்த காலில் அடி விழும். கிட்டத்தட்ட 18 மாதங்களாக இதே வேலையாகிவிட்டது. அதே காலில் மறுபடி அடி விழுந்து கொண்டே இருக்கும். இப்ப டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க, இனி அதை குணப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஐயா, அதையும் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுகிறேன். அப்ப அவர் சொல்லுகிற பொழுது, அந்த போதகர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இப்படி அந்த தகப்பன் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை ஒன்றை வைத்தே தேவன் என்னுடைய இருதயத்தை ஏவினார். நான் புரிந்து கொண்டேன், இவர்கள் குடும்பத்திற்குள்ளே ஒரு சாபம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரே கால் அடி விழுந்தால் என்ன, டாக்டர்ஸ் சொல்லிவிட்டார் இனி முடியாது. இப்ப இவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜபத்தை பண்ணுகிறார். பல திருச்சபைகள் பல ஜபங்களை பண்ணுகிறார்கள். ஆனால் சாபம் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஜபத்தை இவர் ஏறெடுக்கிறார். ஏறெடுக்கிற பொழுது டாக்டர் சொல்லியிருந்தாங்க, இனி அந்த கால் தொடர்ந்து அதில் அடிபட்டிருக்கிறபடினால இனி அந்த கால் முறிவை சரி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் ஜபித்த பொழுது கர்த்தருடைய கிருபையினால் ஒரு சில மாதங்களில் அவருக்கு மறுபடியும் கடிதம் போட்டிருந்தார்களாம், நீங்க ஜபிச்சிங்க ஐயா, அந்த கால் சரியாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற ஒன்றுமே பண்ணல, சாபம் நீங்க ஜபிச்சது. உங்க வாழ்க்கையில் நடந்ததே திரும்ப நடந்து கொண்டிருக்கிறதா, வந்ததே திரும்ப வந்து கொண்டிருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு தொல்லை தொடர்ந்து சம்பவித்துக் கொண்டே இருக்கிறதா? ஏதோ ஒரு சாபம் உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மற்றது பாருங்க, சாபம் அப்படியாக வேலை செய்யும் என்று சொல்லுகிறேன். நெக்ஸ்ட், அது போதகர் இன்னும் ஒரு சாட்சியை சொல்லுகிறார். ஒரு யூத பெண்ணுடைய ஒரு சாட்சி. இந்த யூத பெண் நன்கு கற்றவள், ஒரு மேதை, ஒரு பட்டதாரி என்று சொல்லலாம். இவள் தட்டெழுத்து என்று சொல்லி சொன்னால் டைப்பிங் வேலை செய்வதற்காக எங்கோ ஒரு வேலைக்கு அவள் சேர்ந்திருக்கிறாள். அந்த பாஸ், அந்த நபர், இவள் யாருக்கு கீழே பணி செய்கிறாளோ அந்த முதலாளி இன்னும் ஒரு பெண் தெய்வத்தின் போதனையை கேட்டு, ஒரு போதகர் போல அவர், ஆனால் அந்த வார்த்தைகள் மிகவும் தவறானது, தேவனுக்கு பிரியமற்ற, ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம். இப்ப இந்த யூத பெண் நன்கு டைப்பிங் வேலை தெரிந்தபடினால கொண்டு கொடுக்குறாங்க, இதை ஒரு தட்டெழுத்து செய்து தாங்க, டைப்பிங் செய்து தாங்க. இவையும் அதை மறுக்காமல் பாருங்க,
சாபத்தை அந்த பெண் நம்புறது இல்லையா, ஆனா சபைக்கு போறாங்க. விளங்குதான்? சர்ச்சுக்கு போறாங்க, கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்றாங்க, தசமபாகம் போடுறாங்க, கைதட்டி ஆராதிக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் சாபம் என்கிற காரியத்தை குறித்து அவளுக்கு சற்றும் ஒரு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. இப்போ ஒரு தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியத்தை டைப் பண்ண வேண்டும். சரி என்றுட்டு இவையும் இப்படி இருக்கிறாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு எத்தனையோ பேர் உலகம் கூப்பிட்டால் அதுக்கு பின்னாலேயும் போறது சாபம். இப்போ வாங்கியாச்சுது, வாங்கி டைப் பண்ண ஆரம்பிச்சா ஒரு கொஞ்ச நேரம் போய் கொண்டிருக்கக்குள்ள அந்த கை விரல்கள் எல்லாம் அப்படியோ வளைந்து வளைந்து இழுபட்டதாம். வேதனைக்கு மேல வேதனை. உடனே ஓடி வந்தாராம் அந்த பாஸ், வந்து கேட்டாராம், என்ன சம்பவம்? இல்லை, நான் இதை டைப் பண்ணி கொண்டிருந்த பொழுது இப்படி ஆயிற்று. எனக்கு தெரியும், நீ ஒரு சபையை சேர்ந்த நீ, நான் தான் பிழை விட்டு விட்டேன். நான் இதை உனக்கு செய்ய கொடுத்தபடியினால் உனக்கு இந்த காரியம் நேர்ந்திருக்கிறது என்று அவரும் வேதனைப்பட்டாராம். இப்பொழுது இந்த யூத பெண் தேவனை அறிந்தவள், அவள் மறுப்பு தெரிவிக்காமல் வாங்கினதன் நிமித்தம் அங்கே சாபத்துக்குள்ளாக்கப்பட்டாள். கைகள் வளைந்தது, வேதனைக்கு மேல வேதனை. கணவன் மனைவியாக தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவேளை கணவன் கையையோ அல்லது காலையோ தூக்கி சடுதியாக போட்டு விட்டால் சாமத்திலே ஓவென்று அழுது விடுவாளாம். அவ்வளோ வேதனையாக இருக்கும். கர்த்தருடைய இரக்கத்தினால் சாபம் என்கிறதான சாபம் நீங்குவது அல்லது சாபத்துக்குள் இருந்த ஆசீர்வாதத்திற்குள் இப்படியான ஒரு செய்தியை யாரோ ஒரு நண்பி மூலமாக அவள் கேட்டு அறிந்து கொண்டாள். அதை கேட்டு ஒரு கேசட் மூலமாகத்தான் அது அவளுடைய காதுக்கு சென்றதாம். அதில் அறிக்கைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்களாம். அது வேறு யாரும் அல்ல, நான் இப்பொழுது உச்சரித்து கொண்டிருக்கிற பிரபல்யமான, உலக பிரபல்யமான, கடந்த காலங்களிலே கர்த்தர் பயன்படுத்திய வல்லமை உள்ள தேவதாசன் டெரிக் பிரின்ஸ். ஆசீர்வதிக்கிறேன் அந்த ஊழியக்காரனை இயேசுவின் நாமத்தில். அப்ப அவருடைய செய்தியை கேட்க ஆரம்பித்ததும் சாபம் என்கிற காரியத்தை அவள் அறிந்து கொண்டாளாம். இப்படி தொடர்ந்து வருதா சாபம்? டாக்டர்ஸ்கிட்ட போயாச்சு, டாக்டர் சொல்லிட்டாங்க அது ஒரு வாதம் அம்மா, உனக்கு அது ஒரு முடக்கு வாதம் போல உனக்கு வந்திருக்கிறது. டேப்லெட் கொடுப்பாங்களாம், அது 2-3 நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு நோவு நின்றது போல இருக்குமாம், திரும்ப வந்துவிடும். சாபத்தை அறிந்து கொண்டால் கேசட் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை தேடி சென்றது. வார்த்தை அவளுக்குள்ளே சென்றது. அறிக்கை பண்ண ஆரம்பித்தாள். பாவத்தை அறிக்கை பண்ணினாள். ஆண்டவரே, உமக்கு பிரியமற்ற காரியத்தை நான் தட்டெழுத்து செய்வதற்காக நான் வாங்கி எடுத்தேன், அதை டைப்பிங் செய்து கொடுக்க நான் உடன்பட்டேன், அதை மன்னியும் என்று சொல்லி அதனால் உண்டான சாபம் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும் என்று சொன்ன நேரத்தில் உடனடியாக அந்த கரங்கள் நிமிர்ந்ததாம். ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்வதன் மூலம் நாங்கள் ஒருவேளை வர்ணம் தீட்டுகிற வேலையில் இருக்கலாம். சில பேர் வந்து கூப்பிடுவாங்க, இந்த சொரூபத்துக்கு வர்ணம் தீட்ட வேண்டும். அது 1 லட்சம் தந்தாலும் என்ன சொல்லுவோம்? எனக்கு இயலாது. என்னுடைய தகப்பன் அப்படி சொல்லி இருக்கிறார். நாங்கள் வீட்டில் இருந்த பொழுது கோயிலுக்குள்ள வந்து பெயிண்ட் அடித்து தர வேண்டும், எனக்கு இயலாது. விளங்குதா? மற்றது, நாங்கள் என்ன உத்தியோகத்தில் இருக்கிறோமோ, வேலையில் இருக்கிறோமோ சொல்லுவாங்க, நீங்கள் அந்த வாகனத்தை செலுத்த முன் அந்த சொரூபத்திற்கு, அந்த படத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? பூவை வைக்க வேண்டும். ஒரு கடைக்கு வேலைக்கு போனால் சொல்லுவார்கள், முதலாவதாக நீங்கள் சாமிக்கு பூ வைக்க வேண்டும். இது சாபத்திற்கு ஈடான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லது நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அது எதுவானாலும் இது தேவனுக்கு பிரியமற்ற காரியமாக இருந்தால் நீங்கள் அதிலே கைபோடக்கூடாது. கைபோட்டால் அதனால் உண்டாகும் சாபம், அந்த வேதனையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் போவீங்க, ஹாஸ்பிட்டலாக போவீங்க, மருந்தெடுக்க காசு செலவழிப்பீங்க, ஒன்றுமே நடக்காது. அது சாபத்தினால் உண்டான காரியம்.
தேவ பிள்ளையே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. மற்றது சாபம் மற்றும் ஆசீர்வாதங்களின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். ஒன்று, சாபம் என்பது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரக்கூடியது. தலைமுறை தலைமுறையாக எங்களுடைய தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டி இப்படியான நபர்களிடத்தில் இருந்து வரும். மற்றும் ஆசீர்வாதம் மற்றது சாபம், அதை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அது எங்கே இருந்து வருகிறது. சில பேர் சொல்லுவாங்க அவன் பரம்பரை பணக்காரன் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க பரம்பரையாக அவன் அந்த நோயிலே இருக்கிறான், பரம்பரையாக அவர்கள் இந்த வயதிலே மரித்து விடுவார்கள், பரம்பரையாக ஈழ நோய் வியாதி, அல்லது பரம்பரையாக ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், அந்த சொந்தங்களே அப்படித்தான் மரித்து போவார்கள். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கையோ இதுங்க பாப்போம், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது பரம்பரையாக அவர்கள் இப்படியோ இவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது. இதுவும் ஒரு சாபத்தினால் உண்டாகும் காரியமாக இருக்கிறது. மற்றது ஒரு சாபம், அறிந்து கொள்ளுங்கள், 2 நூற்றாண்டு 3 4 நூற்றாண்டுக்கு முன்பட்டதாகவும் அது கடந்து வரலாம். எங்களுக்கு தெரியும், உங்களுடைய அப்பா அப்பாவின் அப்பா, அதுவும் சில பேருக்கு அதுவும் தெரியாது, குறிப்பிட்ட சந்ததியைத்தான் தெரியும். அதுக்கு மேலே ஒரு அப்பா இருந்திருப்பார் இல்லையா? அதுக்கு மேலே ஒரு அப்பா இருந்திருப்பார். அப்போ ஒரு சந்ததி 2 சந்ததி 3 சந்ததி பல நூற்றாண்டுக்கு முன்னிருந்தே அந்த சந்ததி என்ன செய்து கொண்டிருக்கிறது? வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ பாருங்க, இன்னொரு சாட்சி கேட்டேன். நிக்சான் என்னும் ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாம் ஸ்காட்லாந்து என்று சொல்லுகிற இடத்திற்கும் மற்றது ஐரோப்பா நாட்டுக்கும் இடையே ஒரு போராட்டம் நடந்ததாம். போராட்டம் நடந்த நேரத்திலே ஸ்காட்லாந்தில் இருக்கிற ஒரு பேராயர் ஒரு சாபத்தை சொன்னாராம். இந்த நிக்சான் என்கிற இனத்தை பார்த்து ஒரு சாபத்தை பேசினாராம். அந்த பெண் எழுதுகிற பொழுது எழுதுகிறாள், கிட்டத்தட்ட அது சொல்லி 3-4 நூற்றாண்டு காலம் இருக்கும் சொல்லி. ஆனால் அதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, என்னுடைய தாய் தகப்பனிடத்தில் விசாரித்து நான் பார்க்கிற பொழுது, அந்த பேராயர் எந்த சாபத்தை இட்டாரோ அது இன்று வரைக்கும் அந்த நிக்சான் என்னும் இனத்தைச் சேர்ந்த நபர்கள் வாழ்க்கையிலே சம்பவித்து கொண்டு வருகிறதாம். அப்போ எங்கள் வாழ்க்கையில் அல்லது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக எங்கள் தகப்பனுக்கு, எங்கள் தாய்க்கு அல்லது எங்கள் பாட்டன் பூட்டி அந்த சந்ததியிலே யாராவது அவர்களை பார்த்து ஏதோ ஒன்றை பேசியிருப்பார்கள், சாபத்தை இட்டிருப்பார்கள் இல்லையா? சில பேர் சும்மா நையாண்டி சேட்டை பண்ணினாலே சில வயது முதிர்ந்தவர்களுக்கு பிடிக்காது, உடனடியாக சாபத்தை கூறிவிடுவார்கள். அப்படி அந்த முன் சந்ததியிலே அவர்களுக்கு ஏதோ ஒரு சாபம் கூறப்பட்டிருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. இன்று வரை நாங்கள் உயராததற்கு, ஆசீர்வாதமாய் இருக்காததற்கு, நிம்மதி சந்தோஷம் சமாதானமாய் வாழ முடியாதபடிக்கு அங்கே கூறப்பட்ட சாபம், அது நாங்கள் இதுவரைக்கும் நினைச்சிருக்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? இதுவரைக்கும் நினைச்சிருக்க மாட்டோம். அங்கே கூறப்பட்ட சாபம், நீ நல்லாவே இருக்க மாட்டா. எங்களுடைய பாட்டன் பூட்டி காலத்தில் அதுக்கு மேலே சொல்லியிருப்பாங்க யாரோ ஒருவருக்கு. அவர் மரித்த பின் அந்த சாபம் தொடர்ந்து, அது அவர் மரித்த பின் தொடர்ந்து அந்த சந்ததியையே அவை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. இப்ப பாருங்க, அந்த நிக்சான் என்கிறதான அந்த இனத்தை சேர்ந்த அந்த பெண் எழுதுகிற பொழுது அவள் கடிதத்தில் எழுதுகிறாள், இதுவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை அவள் எப்பொழுது அறிந்து கொண்டாள் என்றால், சாபத்தை குறித்து எப்ப இந்த சகோதரி அறிந்து கொண்டாலோ அதுல இருந்துதான் அவளுக்கு விளங்கியதாம், ஆம் சாபம் இருக்கிறது. ஆராய்ந்து பாருங்கள். என்னுடைய காது கேட்க கூட என்னோடு படித்த எத்தனையோ படியன்கள், என்னுடைய நண்பர்கள், சில வயதானவர்களுக்கு அல்லது பிரின்சிபல் அல்லது ஏதோ ஒரு நபருக்கு அல்லது ஊழியர்களுக்கு, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகவும் இருக்கட்டும், அதையும் இதையும் பேசுகிற பொழுது அவர்கள் சபித்ததை, நீ நல்லாவே இருக்க மாட்டா, உனக்கு ஒன்றுமே தங்காது, முந்தின சந்ததியில் இப்படி நடந்திருக்கலாம், இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது நான் கண்ணார கண்டு காதால கேட்ட காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன்.
கூடுதலாக டீச்சர்ஸ், பிரின்சிபல், சில தாய் தகப்பனும் கூட நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன், பிள்ளைகளை திட்டுவது. இப்போ பிள்ளைகளை வழிநடத்த பொறுப்பாயிருக்கிற டீச்சர்ஸ், பிரின்சிபலுக்கு பிள்ளைகள் மேல் உரிமை உண்டு. இவர்கள் பிள்ளைகளை பார்த்து சபித்தால் அந்த சாபம் அந்த பிள்ளைகளை தொடரும். சில பிள்ளைகள் படிக்க மாட்டார்கள், அல்லது ஸ்கூலில் கொஞ்சம் மோசமாக இருப்பார்கள், அல்லது கொஞ்சம் தெறிப்பாக இருப்பார்கள். கோபத்திலே சாபத்தை கூறிவிடுவார்கள். சில பேர் கூடுதலாக நான் கவனிக்கிறேன், முட்டைக்கழுதை என்பார்கள், நீ நல்லாவே வரமாட்டா என்பார்கள், நீ மாடு மேய்க்கத்தான் சரி என்பார்கள். அப்படியாக நிறைய சாபங்களை, நாசமாக போவாய், அழிந்து போவாய், சில தாய்மார் கூறுகிறதை பார்க்கிறேன். இந்த காரியங்கள் எங்களுடைய முன் சந்ததியிலே கூறப்பட்டிருக்கலாம். எங்கள் தகப்பனுக்கோ தகப்பனின் தகப்பனுக்கோ அல்லது எங்களுடைய முன் சந்ததி 2-3 நூற்றாண்டுக்கு முன்னதாகவும் இவைகள் கூறப்பட்டிருக்கலாம். அவர்கள் படிக்கிற காலத்திலே அவர்களுக்கு கூறப்பட்ட அந்த சாபம் இன்று வரை சில பிள்ளைகளை தொடர்ந்து வருகிறது. எனக்கு படிப்பு ஏறுதில்லை என்பார்கள், அல்லது குறிப்பிட்ட எல்லையோடு படிப்பை நிறுத்தி விடுவார்கள், அல்லது படிப்பதற்கு விருப்பம் இருக்கும், ஆனால் அவைகள் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கும், அதோடு மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துவிடும். ஒரு நாள் படிக்க ஒரு ஆசை வருகிறது, 2 நாள் 3 நாள் ஸ்கூலுக்கு போக வேணும், படிக்க வேணும், நானும் முன்னேற வேணும், அப்படியான ஆசையெல்லாம் வருகிறது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சடுதியாக 1 கிழமை 2 கிழமையில் மறுபடியும் மங்கி ஸ்கூலுக்கு போகாமல் நிற்கிறார்கள், கிளாஸுக்கு போகாமல் நிற்கிறார்கள், படிக்க விருப்பமில்லை என்பார்கள், அல்லது படிப்பே ஏறுதில்லை என்பார்கள். இவைகளை அறிந்து கொள்ளாமல் சில பெற்றோர் சாபத்தை விசுவாசிக்காதவர்கள் அல்லது இதை குறித்த அறிவில்லாதவர்கள் பிள்ளைகளை போட்டு அடிப்பார்கள். எழுது, படி, வாசி, ஸ்கூலுக்கு போ, அடித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு தெரியாது அங்கே ஒரு சாபம் வேலை செய்கிறது என்று. ஆண்டவருடைய இரக்கத்தினால் காட்டிக் கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து உங்கள் முன் சந்ததியிலே கூறப்பட்ட அவர்களுக்கு இடப்பட்ட சாபம், பிரின்சிபல், டீச்சர் எனப்பட்டவங்களால், இவர்களை வழி நடத்தினவர்களால் இடப்பட்ட சாபத்தை நீங்கள் உடைக்கிற நேரத்திலே உன் பிள்ளை படிக்க ஆரம்பிப்பான், உன் பிள்ளை முன்னேறுவான், உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போவான், உன் பிள்ளை நல்லா இருப்பான். சில பேர் சைக்கிளில் போவாங்க, தேங்காய் ஆகிறவங்களா இருக்கட்டும் அல்லது தர்மம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், அவர்களை பார்த்து பகடி பண்ணுவது. அவர்கள் உடனடியாக வார்த்தையை பேசுவாங்க, நீ நல்லா இருக்க மாட்டா, உன் வளர்ப்பு சரியில்லை. இது என்ன செய்யும்? காரணம் இல்லாமல் இற சாபம் தங்காது. ஆனால் இந்த சாபம் எதோடு வருகிறது? காரணத்தோடு வருகிறது. நீதிமொழிகள் 26:2 அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இடப்படும் சாபம் என்ன செய்யாது? என்னையாது? தங்காது. இப்போ அப்படியோ திருப்பிக் கொள்ளுங்க. ஆசீர்வாதமும் சாபமும் வார்த்தைகளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடையதாக இருக்கிறது. அப்படியோ பாருங்க, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 24, 25 வாசிக்கலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த கதை. ஈசாக்கு என்கிறதான ஒரு தேவதாசன் எத்தனை பேருக்கு தெரியும்? கை வைத்துங்க. பழைய ஏற்பாட்டு ஈசாக்கு. இவருக்கு கொஞ்சம் முதிர் வயதாகி கண் கொஞ்சம் கூச்சலாயிற்று. அதாவது கூச்சமெண்டா கண் பார்வை சரியாக தெரியாது, மங்கின ஒரு பார்வையாக மாறிவிட்டது. இப்பொழுது இவர் சொல்லுகிறார், மூத்த மகனாகிய ஏசாவை பார்த்து சொல்லுகிறார், மகனே, நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி எனக்கு ருசியுள்ள பதார்த்தமாக ஒரு சமைத்து ஒரு உணவை கொண்டு எனக்கு தா. எதற்காக பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். என் பிதாக்கள் அண்டைக்கு நான் செல்வதற்கு முன்னதாக, என் பிதாக்கள் அண்டைக்கு நான் மரித்து செல்வதற்கு முன்னதாக நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். பாருங்க 24, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ. இப்போ இடையில வேற வேற காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசித்து நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஈசாக்கு சொல்லுகிறார், காட்டுக்கு போய் வேட்டையாடி எனக்கு ருசி உள்ள பதார்த்தமாக சமைத்து கொண்டு தான். இப்போ ஏசா போகிறார். அந்த வழியில் ரெபேக்காள் தாயின் கதையை கேட்டு
வீட்டிலே இருக்கிற ஒரு ஆட்டை அடித்து கொண்டு வந்து யாக்கோப்பு என்ன செய்கிறார், அந்த ஆசீர்வாதம் என்னுடைய அண்ணனுக்கு போய்விடக்கூடாது என்று தாயின் கதையை கேட்டு சில வேஷங்களை போட்டு அவருக்கு கண் தெரியாது தானே மெதுவாக வந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். அதற்கு பிற்பாடு வேட்டை ஆடிக்கொண்டு ஏசா வந்து அதை அடித்து அதை அழகாக சமைத்து கொண்டு ஈசாக்கின் கையிலே கொடுக்க, அதாவது தகப்பனின் கையிலே அதை கொடுக்க போகிற நேரத்தில், அப்பா இதை சாப்பிட்டுட்டு என்னை ஆசீர்வதிங்க. இப்போ கேட்கிறார் ஈசாக்கு, தகப்பன் கேட்கிறார், அப்ப இதுக்கு முதல் வந்தது யாரு? இப்ப டென்ஷன் ஆயிட்டது. உடனே ஏசாக்கு விளங்கிட்டு, ரைட், வேஷம் போட்டு என் தம்பி தான் வந்திருக்கிறான், இப்ப அழ துவங்குகிறார். ஈசாக்கு சொல்லுகிறார், நான் ஆசீர்வாதத்தை பேசிவிட்டேனே, ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டேனே, இனி என்ன செய்யலாம்? பாருங்க, வார்த்தைகளிலே இருக்கிறது. நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதையே என்ன செய்வோம்? அறுப்போம். இப்ப டென்ஷன் ஆயிட்டுது. சமைச்சு கொண்டு இழைச்சி போய் வந்திருக்கிற ஏசா, என் தம்பி என்னை ஏமாற்றி விட்டான், மறுபடியும் ஏதாவது செய்ய முடியாதா? இல்லை, பேசினால் பேசினதுதான், கொடுத்தால் கொடுத்ததுதான், என்ன செய்யலாம்? உன் தம்பி அதை வாங்கி விட்டான். அப்ப அவர் கேட்கிறார், வேற ஏதாவது இல்லையா, ஆசீர்வாதங்கள் இல்லையா? சரி என்றுட்டு இன்னும் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அது எப்படி இருக்கிறது என்றால், தம்பிக்கு கீழாக நீ ஆளுகை செய்வாய். பார்த்தீங்களா? இப்ப பாருங்க, ஈசாக்கால ரைட், நான் தகப்பன் தானே, நான் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை மறுபடி மீட்டுக் கொள்ளலாம், அது முடியாது. அது ஈசாக்கிடத்திலே இருந்து, தகப்பன் ஈசாக்கிடத்திலே இருந்து புறப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல. அது யாரிடத்திலிருந்து புறப்பட்டது? ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அந்த ஆசீர்வாதங்கள். அதை மறுபடியும் அவர் மீட்டெடுக்க முடியாது. ஏதோ இருக்கிறதை மறுபடியும் ஆசீர்வதித்து விடுகிறதை அந்த அதிகாரம் முழுவதுமாக வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். இப்ப பாருங்க, பேசினால் பேசினதுதான். தேவ நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து இந்த மண் உலகம் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டதன் மூலம் நாங்கள் மறுபடியும் பேசினதை, நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் பேசினதை, எங்கள் முன்னோர்கள் செய்ததை, எங்கள் முன்னோர்கள் இட்ட அட்டூழியங்களை நாங்கள் அதை உடைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நேரத்தில் சொன்னால் சொன்னதுதான். ஆனால் இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதில் இருந்து விடுதலை ஆகத்தக்க அந்த கிருபையை, அந்த வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் என் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தேவ நாம மகிமைப்படட்டும். மிக முக்கியமாக இந்த நீதிமொழிகள் 26:2, இந்த ஈசாக்கு யாக்கோபு கதையை எதற்காக நான் சொன்னேன் என்றால், இதுதான் வார்த்தைகளிலே ஆசீர்வாதமும் உண்டு, வார்த்தைகளிலே சாபமும் இருக்கிறது. உன் பிள்ளைகளை பார்த்து, தாயே தகப்பனே நாசமா போன்று நீங்கள் திட்டினால் நீங்க நினைப்பீங்க, நான் தாய் தானே, ஏதோ கோபத்தில் பேசிட்டேன். இல்லை, வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது, சாபமும் உண்டு, ஆசீர்வாதமும் இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு பேசுவதை மற்றும் உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்வதை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். சாபத்துக்கு ஈடானது அல்ல, ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான காரியங்களை பேசுங்கள். பாருங்க, இந்த நீதிமொழி 26:2, அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகுவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இடும் சாபம் என்ன செய்யாது? தங்காது. இது மிகவும் முக்கியமானது. ஒரு சாபம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் சாபம் என்ன செய்யாது? தங்காது. பாருங்க, இந்த சாபத்தில இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாயிருந்தால், இந்த சாபத்தில இருந்து ஆசீர்வாதத்திற்குள் நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமாயிருந்தால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த சாபத்தை முதலாவது நீங்கள் ஆராய்ந்து கண்டுகொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாருடைய உதவியோடு கண்டுகொள்ள வேண்டும்? தேவனுடைய உதவியோடு. சாபத்துக்குள்ளே இருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள வரலாமா பிரதர்? அப்படி சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை இனம் கண்டு அதை ஆராய்ந்து பார்த்து, ஆம் இது சாபத்தினால் உண்டானது என்று நீங்கள் அதை கண்டு அறிந்து கொள்ளுகிற நேரத்திலே அதற்குரிய விடுதலைக்கான காரியங்களை நீங்கள் கண்டறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை எங்கே அல்லது எந்த நாட்டிலே
அல்லது ஒரு போதகராகவும் இருக்கலாம். நீங்க எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லது அப்படி இல்லை, சாபம் இல்லை என்றால் அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாபம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதிலும் எந்த மாற்றமும் இல்லை. சாபத்திலே இருந்து விடுவிக்கப்பட்டு வெளியிலே வருவது அது பிசாசுக்கு விருப்பமில்லை. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப காரணமின்றி சாபம் என்ன செய்யாது, வராது. அடுத்தது பாருங்க, தேவன் மூலமாக கூறப்பட்ட சில சாபங்களும், அதாவது ஆசீர்வாதமும் சாபமும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். அநேக தடவைகளில் தேவன் ஒரு நாட்டின் மேலோ அல்லது தனிப்பட்ட ஒரு அங்கத்தினர் மேலோ சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூறியிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அழைத்து உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய், வெளியில வா என்று சொல்லிட்டு ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிற நேரத்திலே பாருங்க 7 காரியங்களை சொல்லுகிறார். 7 காரியம் பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஒன்று என்ன, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இரண்டாவது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மூன்றாவது, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நான்காவது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஐந்தாவது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆறாவது, உன்னை சபிக்கிறவர்களை என்ன செய்வேன், சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஆதியாகமம் 12 2 தொடக்கம் 3 வரைக்கும் நீங்க வாசித்தால் இதை நீங்கள் காண முடியும். 12 2 தொடக்கம் 3 வரைக்கும் பாருங்க. இது ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஒரு 7 ஆசீர்வாதங்களாக, ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஒரு 7 ஆசீர்வாதங்களாக இது இங்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், 6வதாக கூறப்பட்டிருக்கிற காரியம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது. பாருங்க, அழைப்பின் 6வது பகுதியில் வரக்கூடிய இந்த காரியம், உன்னை சபிக்கிறவர்களை என்ன செய்வேன், சபிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, தேவன் ஒரு மனிதனை தம்முடைய பணிக்காக அல்லது தன்னுடைய சேவைக்காக அவனை அழைக்கிற நேரத்திலே அவருக்கு தெரியும், அந்த அவனுடைய பாதையிலே, ஒரு தேவ ஊழியக்காரனுடைய பாதையிலே குறுக்கு முள்ளுகள், பிசாசின் காரியங்கள் மற்றும் மனிதர்களால் வரும் பிரச்சனைகள், பல காரியங்கள் உண்டு. ஆகையினால அந்த கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு காரியத்தையும் வைத்திருக்கிறார். அதுதான் 6வது, உன்னை சபிக்கிறவர்களை என்ன செய்வேன், சபிப்பேன். இது என் வாழ்க்கையிலும் இருக்கிறது, உங்க வாழ்க்கையிலும் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாராவது எழும்பி சபித்தால் அந்த சாபம் யாருக்குரியது, நமக்குரியது. நான் ஒரு போதகரை சபித்தால் அந்த சாபம் யாருக்குரியது, எனக்குரியது. இன்னும் ஒன்று பாருங்க, ஈசாக்கிலே இருந்து இந்த ஆசீர்வாதம் யாக்கோப்புக்கு வருகிறது. ஆபிரகாமில் இருந்து ஈசாக்குக்கு வருகிறது, ஈசாக்கில் இருந்து யாக்கோப்புக்கு வருகிறது, யாக்கோப்புல இருந்து இந்த 7 ஆசீர்வாதங்களும் இஸ்ரவேல் முழுவதும் வருகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை சபித்தால் நாங்கள் என்ன செய்யப்படுவோம், சபிக்கப்படுவோம். இஸ்ராயேலை ஆசீர்வதித்தால் நாங்கள் என்ன செய்யப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். எங்களுடைய தேசம் மற்றும் எத்தனையோ ஜனங்கள், இனங்கள் இன்றைக்கு சபித்திருக்கிறார்கள். இது நேரடியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டவர் அழகாக பேசியிருக்கிறார், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். யாக்கோப்பு மூலமாக இஸ்ரவேல் முழுவதும் அது இப்பொழுது வந்திருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ ஜனாதிபதி, எத்தனையோ அரச ஊழியர்கள், எத்தனையோ அவரால் உண்டாக்கப்பட்ட ஜாதிகள் இன்றைக்கு இஸ்ராயேலை பார்த்து சபிக்கப்பட்ட சந்ததி, சாத்தானின் கூட்டம், பிசாசின் கூட்டம். கேட்டிருக்கிறீங்களா சொல்றத, கேட்டிருக்கிறீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். சாத்தானின் கூட்டம் சபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கே கூறப்பட்டிருக்கிறது, உன்னை சபிக்கிறவனை நான் என்ன செய்வேன், சபிப்பேன். இந்த பிழையை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஜூத ஜனங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய கரத்தை நீட்டிடக்கூடாது.
இஸ்ராயலுக்கு விரோதமாய் கரத்தை நீட்டிடக்கூடாது. முடிந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாயிருந்தால் நாங்கள் சின்ன காலந்தொட்டு இதை செய்து கொண்டு வருகிறோம். இஸ்ராயலை ஆசீர்வதிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். அதை சபிக்கிறவர்கள் சாபத்துக்குட்படுவார்கள். ஆகையினால் அவன் சொல்லிட்டான், இந்த போதகர் சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ போதகர்களோடு பேசி வருகிறேன். அவர்கள் கூட இஸ்ரவேலா அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, ஓ அவன் எப்படியோ பண்ணட்டும். ஜபிக்கிறது தான் உங்க வேலையும் என்னுடைய வேலையும். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று என்ன செய்து விட்டார்? ஏற்கனவே சொல்லிவிட்டார். இது ஆபிரகாமுக்காக கொடுக்கப்பட்ட 7 ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதம் இஸ்ராயேலில் இருந்து அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது உண்டு. ஆமென். அதான் பார்த்து கொண்டு வருகிறேன். இந்த ஊழியத்திலும் இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் கை நீட்டுகிறவர்கள், கல்லறிகிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை கண்ணார கண்டுகொண்டு சில வேளைகளில் கவலையும் பட வேண்டி இருக்குது. ஆண்டவரே மன்னியும். சபைக்கு விரோதமாய், இஸ்ராயலுக்கு விரோதமாய் என்னுடைய தேசம் ராஜாக்கள் கையெழுத்திட்டது அல்லது சபிக்கிறது, அதற்கு இஸ்ராயலுக்கு விரோதமாய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, எல்லாவற்றையும் மன்னியும். இப்போ ஆண்டவர் பேசுகிறார். கடந்த காலங்களில் தெரியுமா எத்தனை இஸ்ராயல் கொடி எரிக்கப்பட்டிருக்கிறது? கண்டிருக்கிறீங்களா நியூஸுகளில்? இந்த இஸ்ரவேல், காசா, இந்த ஹமாஸ் இப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கோபத்திலே இஸ்ராயல் கொடிகளை எல்லாம் எரித்தார்கள். பாருங்க, தேசத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், இயற்கை அனர்த்தங்கள் இப்போ ஆண்டவர் உணர்த்தினார், இந்த நிமிடத்தில் உணர்த்தினார். ஆகையினால இந்த நிமிடம் அப்படியோ கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சாபம் எங்கள் தேசத்தின் மேல் மூளாதபடிக்கு மன்னியும் டடி, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, என் தேவனே மன்னியும். இஸ்ராயல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பியதை மன்னித்தருளும். அரசாங்கம் எழும்பியதை மன்னியும். பார்லிமெண்ட்ல கூட்டம் கூடி அந்த இஸ்ராயலை திட்டியதை மன்னித்தருளும். மறுபடியும் என் தேசத்தின் மேல் சமாதானத்தை தாரும், விடுதலையை தாரும், நிம்மதியை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? வெரி குட், தேங்க்யூ. ஆகவேதான் தேவன் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் அழைப்பில் ஆபிரகாமுக்கு பாதுகாப்பையும் வைத்திருக்கிறார். பாருங்க, இவ்வளோ ஆசீர்வாதங்கள் கூட கூறப்பட்டிருக்கிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த பட்டியல் 7 பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல 6வது உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இது ஒரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இது இருக்கிறது. ஆகையினால நீங்கள் கலங்கக்கூடாது, நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் சபிக்கக்கூடாது. நீங்கள் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. நம்புறீங்களா? அதான் நான் அப்போதே சொன்னேன். ஆதியாகமம் 27:29 வீட்டுக்கு போய் வாசியுங்கள். வேதாகமத்தில் இந்த பாதுகாப்பு ஈசாக்கின் மூலம் யாக்கோப்புக்கு வருகிறது. பின்பு பாருங்க, எண்ணாகமம் 24:9 வசனத்தில் அதன் பிற்பாடு இஸ்ரவேல் முழுவதும் இந்த ஆசீர்வாதம் கூறப்பட்ட இந்த 7 ஆசீர்வாதங்களும் வருகிறது. அதன் பிற்பாடு ஜூத மக்கள் அனைவருக்கும் இது வருகிறது. ஹல்லேலூயா. அதான் நான் அப்போதே சொன்னேன், ஜூத மக்கள் யாரை சபிக்கிறார்களோ, யூதர்கள் யாரை பார்த்து இந்த நாடு சபிக்கப்பட்டு போவதாக, இந்த நாடு அழிஞ்சு போவதாக, யூதர்கள் யாரை பார்த்து சபிக்கிறார்களோ அந்த சாபம் அப்படியோ டிரெக்டாக வரும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பாதம் பட்ட பூமி, ஏற்கனவே தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப யூதர்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தாலும் அதுல சாபம் வேலை செய்யும். அவர்கள் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யும். மற்றது, இந்த காரியங்களில் இருந்து நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? எங்களுடைய சந்ததியிலே, எங்களுடைய பாட்டன் பூட்டி தாத்தா அந்த காலத்திலே இஸ்ராயலுக்கு விரோதமாய் யாராவது எழும்பியிருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அல்லது உங்கள் காது கேட்க இஸ்ரவேலுக்கு விரோதமாய் உங்கள் நண்பர்கள் அல்லது உங்கள் பாட்டன் தாத்தா
உங்களுடைய முன் சந்ததி யாராவது இஸ்ராயேலுக்கு விரோதமாய் அவர்கள் பேசியிருப்பார்களா? ஒருவேளை அவர்கள் பேசியிருந்தால் அந்த சாபம் கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யும்? இப்பொழுது வரை கடந்து வந்து கொண்டே இருக்கும். அதை நாங்கள் தான், ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய சந்ததியிலே இஸ்ராயேலுக்கு விரோதமாய் பிறரோடு கூட்டங்கூடி அவர்கள் ஏதாவது பேசியிருந்தால் அதை மன்னித்து, அதனால் இப்பொழுது வரை வருகிற சாபம் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. ஹல்லேலூயா. அதை உடைக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, உபாகமம் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். உபாகமம் 27வது அதிகாரம். உபாகமம் 27வது அதிகாரம் பாருங்க. இஸ்ரவேலர் வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு வந்த பொழுது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவர்கள் மேல் வரக்கூடிய 12 சாபங்களை அவர்கள் மேல் கூற வேண்டும். அவர்கள் ஏதாவது சாபத்துக்கீடான காரியங்களை செய்தால், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்தால் 12 சாபங்கள் கூறப்பட வேண்டும். அதை நாங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக நாங்கள் வாசிக்க போகிறோம். 11 தொடக்கம் வாசிப்போம். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமின் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். 13வது கர்த்தருடைய வார்த்தை. சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ராயேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. இப்போ முதலாவது என்ன சாபம் கூறப்பட்டிருக்கிறது பாருங்க? சிலை வணக்கம் மற்றும் பொய்யான கடவுள். பொய்யான கடவுள்களுக்கு தூபம் காட்டி சிலை வணக்கம் காட்டுவது. அதில் அழகாக கூறப்பட்டிருக்கிறது, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப முதலாவது இஸ்ரவேலர் சிலை வணக்கம் செய்யும் பொழுது, இரண்டாவது பொய்யான தெய்வத்தை அவர்கள் வணங்குகிற பொழுது, அடுத்தது மூன்றாவது மந்திரவாதம் எனும் காரியத்தில் அவர்கள் கையிடுகிற பொழுது அங்கே சாபத்தை அவர்களுக்கே வருவித்துக் கொள்ளுகிறார்கள். பாருங்க, சாபத்தின் முதல் காரணம் பொய்யான கடவுளை வணங்குதல். சாபத்தின் முதல் காரணம் மந்திரவாதத்தில் கையிடுதல், மந்திரவாதிகளோடு சேர்ந்து திரிதல். சாபத்தின் முதல் காரணம் கல்லையும் மண்ணையும் வணங்குதல். இப்ப சொல்லுங்க, உங்களுடைய முந்தின சந்ததியில் அப்படி செய்திருப்பார்களா? ஐயோ, இதுங்க செய்திருப்பார்களா? கல்லையும் மண்ணையும் கடவுளாக்கி. அப்ப என்ன செய்யும்? அந்த சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய தாத்தா பாட்டி அந்த காலத்திலே அவர்கள் எதை வணங்கினார்கள்? எதற்கு பலி செலுத்தினார்கள்? எந்த கடவுளுக்கு, தெய்வம் என்கிற பெயரில் இப்பொழுது இருக்கிற பிசாசுகளுக்கு எந்த கடவுளுக்கு அவர்கள் தொண்டு செய்தார்கள், வேலை செய்தார்கள்? அதுவெல்லாம் சாபமாக இருக்கிறது. இப்ப இவர்கள் மேல கூறப்படுகிறது பாருங்க, பொய்யான கடவுளை வணங்குதல். தேவனை தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மெய் தெய்வம் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர்தான் மெய்யான ஆண்டவர், அவர்தான் மெய்யான கர்த்தர், இயேசுதான் மெய்யான கடவுள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வானத்தை பூமியை உண்டாக்கினவர் இயேசு, உனக்காக இரத்தம் சிந்தினவர் இயேசு, உனக்காக அடிக்கப்பட்டவர் இயேசு, உனக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு. எந்த கடவுளும் உனக்காக அடிக்கப்படவில்லை. உங்களுடைய முன் சந்ததி சிலையை வைத்து வணங்கினார்கள், கல்லையும் மண்ணையும் கடவுளாக்கினார்கள். இன்றைக்கு நீங்கள் அடிக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்ன? அந்த சாபம் அன்று தொடக்கம் இன்று வரை வந்து கொண்டே இருக்கிறது, வேலை செய்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள்.
இது ஒரு மரம். ஓகேயா? இது என்ன வேர்? ஆணி வேர். இது என்ன வேர்? பக்க வேர். இந்த ஆணி வேர் தான் எங்களுடைய சந்ததியிலே இருந்து வருகிற ஆசீர்வாதமாயிருக்கட்டும் அல்லது சாபமாயிருக்கட்டும். அவர்கள் நல்லது செய்திருந்தால் நல்லது வருது, கெட்டது செய்திருந்தால் அது சாபமாக எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? தொடர்ந்து வருகிறது. இந்த பக்கவேர் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், நான் செய்த பாவம். அதாவது என்ன சொல்றது, எனக்கு நானே பேசிக்கொண்டது, நானே என்னுடைய வாயினாலே கூறிக்கொண்டது, நானே வருவித்துக் கொண்டது, அதுதான் என்ன? இது பக்கவேர்கள். அது ஒரு சாபம். அந்த பாவம் சாபமாய் மாறி இருக்கும். சந்ததியிலே இருந்து வருகிறது தான் இந்த ஆணிவேர். இந்த மரத்தை அழகாக கனி கொடுக்க விடுமா? சொல்லுங்க. அவைக்குரிய என்ன சொல்றது, இந்த உலக பிரகாரமாய் பார்த்தால் அந்த ஆணிவேர் இந்த மரத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்கிறது, அது தண்ணீரை இழுத்து கொடுக்கிறது. ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்து பார்க்கிற பொழுது அந்த ஆணிவேர் சாபத்தை கொண்டு வருகிறது. அதை நான் இந்த ஊழியத்திலே மற்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டு வருகிறேன். எத்தனையோ பேருக்கு அதை உடைத்திருக்கிறோம். ஐயோ வைத்துங்க. எத்தனையோ பிள்ளைகளுக்கு அதை உடைத்திருக்கிறோம். சாபங்களை சொல்லி உடைக்கிற பொழுது தூக்கி போடுகிறது. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியம். இன்றைக்கு மாத்திரம் கொஞ்சம் நேரம் இருங்க. ஆமென். தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம்தான் விக்கிரக ஆராதனையிலே கைபோடுவது, மந்திரவாத பில்லி சூனியங்கள், அதாவது மந்திரவாதங்களிலே கைபோடுவது, பொய் தேவர்களை வழிபடுவது. அவர் சொன்னார், நானே தேவன், என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:3-4 வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக்கப்பட்டவைகளுக்கு ஒப்பாக யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? உண்டாக்க வேண்டாம். தொடர்ந்து சொல்லுகிற பொழுது, அப்படி நீங்கள் சேவிக்கிற நேரத்திலே நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்கிற தேவனாயிருக்கிறேன்? விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேன். பாருங்க, அப்படிப்பட்ட பாவத்தை எங்களுடைய சந்ததி மற்றும் நாங்களும் செய்து கொண்டிருப்போமானால் எங்களிலே இருந்து எங்கள் சந்ததி பாதிக்கப்படும். அவர்கள் செய்தபடியினால, எங்கள் முன் சந்ததி செய்ததால நானும் நீங்களும் பாதிக்கப்பட்டோம். ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தினால் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவன் அந்த காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தேவன் அந்த காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நானும் நீங்களும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆணிவேர் அருந்தது, புதிய வேர் உண்டாக்கப்பட்டது. அது தேவனோடு தொடுக்கப்பட்ட வேர், அது பரலோகத்தோடு தொடுக்கப்பட்ட வேர், அது இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே மிதந்து கொண்டிருக்கிற ஆணிவேர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆம். சந்ததியில் இருக்கிற சாப நீர்ல இருந்து தூக்கப்பட்டு இயேசுவின் ரத்தம் என்னும் அந்த ஜீவ நதிக்குள்ளே அந்த வேர் போடப்பட்டிருக்கிறது. இனி அதுக்குள்ளே வருகிறது எல்லாம் சுகம், பலன், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. பிசாசு தோத்து போனவன். பல சபைகளை அவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ப விடாதபடி, சாபங்களை நம்ப விடாதபடி, ஏனென்றால் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு விடுவார்களே, ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவார்களே. அதான் நீங்க கடந்த காலங்களில் எத்தனையோ பேர் இங்க கொண்டு வந்திருக்காங்க ஜெபிக்க. அந்த பிசாசு சொல்லும், ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? வேற எங்கேயாவது கொண்டு போங்க, வேற சபைக்கு கொண்டு வாங்க. இந்த சபையை குறித்து பெருமை பாராட்டல. இங்க 2 சத்தியம் இருக்கிறது. என்ன சத்தியம்? ஒன்று சாபம் உடைக்கிறது, உடன்படிக்கைகளை ஆராய்ந்து உடைக்கிறது. இன்னும் ஒன்று வர இருக்கிற தேவனுடைய ராஜ்யம். இதுவே பிசாசுக்கு நடுங்குகிற, குலை நடுங்குகிற சத்தியம். பல சபைகள் பரலோகமே என் சொந்தமே என்று இருக்குது. ஆனா நாங்கள் பரலோகம் இல்லை. தேவன் மனிதனுக்கு வாக்களித்தது எதை? இந்த
பூமியை. இந்த சத்தியம் அவனுக்கு பிடிக்காது. பிசாசு கலைக்கிற நேரம் பிசாசு சொன்னான், பரலோகத்தை குறித்து சொல்லு, காசுதாரன் ராஜ்யத்தை குறித்து சொல்லாத, அவர் வர இருக்கிறதையும் பூமியை சுதந்திரிக்க போகிறதையும் ஆளுகை செய்ய போகிற சத்தியத்தையும் குறித்து சொல்லாத, உனக்கு எவ்வளவு காசு தரேன் என்னட்ட கேட்டான். உண்ட காசே வேணாம், ஜீவன் இருக்கிற நாளெல்லாம் அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. தோத்து போன பேய் தான். இப்ப பாருங்க, மேலே வானத்தில் நட்சத்திரங்களை கடவுளாக்கினார்கள் எங்கள் முன்னோர்கள். சூரியனை கடவுளாக்கினார்கள், சந்திரனை கடவுளாக்கினார்கள், சூரிய நமஸ்காரம் செய்தார்கள். சாபம். இப்ப பூமியின் கீழே கல்லை கடவுளாக்கினார்கள், மிருகங்களை கடவுளாக்கினார்கள், பாம்பை கடவுளாக்கினார்கள். சாபம். இன்றைக்கும் எத்தனையோ பிள்ளைகள் இந்த சாபத்துக்குள்ளே அடிக்கப்படுகிறார்கள். சில பேருடைய வீட்டுக்குள்ளே இன்னும் அந்த காரியங்கள் இருக்கிறது. அதை நான் தொடர்ந்து காட்டி தருகிறேன், பாருங்கள். இன்றைக்கும் வேதனையோடு இருக்கிறார்கள், இன்றைக்கும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் படுத்த படுக்கை, அடிக்கடி ஆக்சிடென்ட், அடிக்கடி விபத்து, அடிக்கடி பிரச்சனைகள், அடிக்கடி நோய்கள், கொள்ளை நோய்கள். வந்த இடத்தையே திரும்ப திரும்ப கட்டு வருது, வந்த இடத்தையே திரும்ப திரும்ப பிரச்சனை வருது. ஹார்ட் அட்டாக் தொடர்ந்து வருது. அங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா ஒன்றும் இல்லை, அங்க செக் பண்ணா ஒன்றும் இல்லை. வந்த வியாதி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்தா 2 நாளைக்கு நல்லா இருக்குது, திரும்ப வந்துருது. சாப வியாதிக்கு மருந்து இல்லை, இயேசுதான் மருந்து. அதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அந்த சாபத்தை இயேசு உடைத்து அந்த சாபத்தில் இருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க அடுத்தது, இப்படிப்பட்ட தொடர்ந்து வருகிற இந்த சாபங்களுக்கு காரணம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில சம்பவித்து கொண்டிருந்தால் இந்த செய்தியை வீட்டிலையும் போய் போட்டு கேளுங்கள். இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு கொடுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு காரணமாக உங்க தாத்தாவாகவோ அல்லது பாட்டியாகவோ, உன் அம்மாவாகவோ, உன் அப்பாவாகவோ அல்லது உங்களுடைய முன் சந்ததியாகவோ இருக்கலாம். எந்த மாற்றமும் இல்லை. இதை ஆராய்ந்து கண்டுபிடித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆண்டவரே என்னுடைய சந்ததிக்கு மண்ணியும். கல்லை சேவித்தார்கள், சூரியனை கடவுளாக்கினார்கள், பாம்பை கடவுளாக்கினார்கள், குரங்கை கடவுளாக்கினார்கள், நாயையும் மாட்டையும் கடவுளாக்கினார்கள். அதுவெல்லாம் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிப்பின் தகப்பன் நீர் ஒருவரே ஆண்டவரே, என் சந்ததிக்கு அதை மன்னியும். இந்த நேரத்தில் அவர்களால் இடப்பட்ட வார்த்தைகளாலே, பொருளாலே மற்றும் அவர்கள் வணங்கி அதன் காலிலே விழுந்து செய்த அந்த காரியம், அந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உரிமையோடு பிள்ளையாகிய நான் அந்த ஒப்பந்தத்தை, அந்த உடன்படிக்கையை உடைக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, ஹல்லேலூயா, அது உடைந்து நொறுங்கும் இயேசுவின் நாமத்தில். நீங்க வீட்டுக்கு போய் ஆராய்ந்து பாருங்கள், எழுதுங்கள். எழுதி அதை உடைக்க வேண்டுமானால் ஊழியக்காரனிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லது நீங்க செய்ய போறீங்களா இருந்தால் அதை ஆலோசனையை கேளுங்கள். சபைக்கு கொண்டு வந்து உடைக்கிறது இன்னும் நல்லதா இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கே உடைக்கப்பட வேண்டி இருக்கிற பொழுது நீங்கள் சபையை மெய்ப்பனைத்தான் நாட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட பின் நீங்கள் மற்றவரை குணப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்ட பின் பிறர் காயத்தை ஆற்றுங்கள். முதல் நீங்கள் விடுதலையாகுங்கள். நீங்கள் அதே புண்ணோடு, காயத்தோடு, சிதல் வலிய இருந்து கொண்டு பிறர் காயத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஆற்ற முடியாது. கர்த்தருடைய இரக்கத்தினால் தேவன் ஒரு ஊழியக்காரனாக என்னை விடுவித்து வைத்திருக்கிற படியினால் உங்களை விடுதலையாக்கக்கூடிய மாதிரி அவர் நாமத்தினால் உங்களை தொட்டு நான் ஜெபிக்கிறேன், அவர் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நீங்களும் குணப்படுங்கள். குணப்பட்ட பின் உன் சகோதரரையும் என்ன செய்யுங்க? குணப்படுத்தும் ஊழியத்துக்குள்ளே நடத்துங்கள். ஹல்லேலூயா. மற்றது பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிற நேரத்திலே, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தன் தகப்பனையும் தாயையும் பாருங்க, எங்களுடைய முன் சந்ததியிலே தகப்பனை தூசித்திருப்பார்கள், தாயை தூசித்திருப்பார்கள், கையோங்கி அடித்திருப்பார்கள், அறைந்திருப்பார்கள், அவர்களை படாத பாடுபடுத்தி இருப்பார்கள், சித்திரவதைப்படுத்தி இருப்பார்கள். தம்பி தங்கச்சி சாபம். இப்பொழுது நீ அதை செய்து கொண்டிருக்கிறாயா? அல்லது கடந்த காலங்களில் அதை செய்தீர்களா? உன்னை பெற்ற தாய், உன் தகப்பன் கனப்படுத்தப்பட வேண்டியவர் அடிக்கப்படுகிறார். அதுவும் பெற்ற பிள்ளை உன் கையினாலே. அவமானம். அவர் வேதனைப்பட்டு ஓன்று புலம்புகிற நேரத்தில், உன் தாய் ஓன்று புலம்புகிற நேரத்தில்
மிக கட்டியான சாபம் உன்னை வந்து தாக்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அப்படி உன்னுடைய சாறுகளை உறைந்து உன்னை வெண்மையாக்கிவிடும். அதே போல எங்களுடைய சந்ததியிலே செய்தார்கள். எங்களுடைய சந்ததியிலே செய்திருந்தால் எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செய்யும். என்ன செய்யும்? எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செய்யும். ஆகையினால் தாயே தகப்பனே, நீங்க ஆராய்ந்து பார்த்து, அவங்க செய்திருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். நீங்க உடனடியாக ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தால், தாய்க்கு அடித்திருந்தால், மனசு நோக பண்ணி இருந்தால், மார்பிலே உதைத்திருந்தால், ஆண்டவரே மன்னித்தருளும். தாயின் தகப்பனும் கனத்துக்குரியவர்கள். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எபேசியர் 6வது அதிகார தொடக்கம் நீங்கள் வாசித்து பாருங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் தொடக்கம் வாசித்தால் இதன் தொடர்ச்சியை நீங்கள் பகுதி 2 கேட்கலாம். God bless you.